பல மாவட்டங்கள் தண்ணீரில் மிதப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த அளவுக்கு மழை பொழிவுங்க. தாழ்வான பகுதி எல்லாமே தண்ணீர்ல மிதக்கும். கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு அனௌன்ஸ்மென்ட் குடுத்துடுறோம். ஏன்னா நெறைய பேர் வந்து தொடர்ந்து குழப்பத்திலே இருக்காங்க. எங்க ஊர்ல மழையே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா எல்லா மாவட்டங்கள் பத்தி நம்ம பேசியிருக்கிறோம். நீங்க கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேட்டீங்கன்னா, உங்க ஊர்ல மழை வருமா வராதாங்கிறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். மறக்காம அந்த லைக் பட்டன கிளிக் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ கொஞ்சம் சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வாங்க. ஏன்னா அடுத்தடுத்த தேதிகள் நம்ம அறிவிக்க போகிறோம். நண்பர்கள், உறவினர்கள் மறக்காம ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும். ஏன்னா கனமழை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான மாவட்டத்துல இப்போ பெய்யாம ஏதோ 5 மாவட்டங்கள் 4 மாவட்டங்கள் மட்டும் மழை பதிவாகிட்டு போயிருது. ஆனா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல மாவட்டங்கள்ல நமக்கு சரியாவே மழை வந்து பதிவாகிறதே இல்லை அப்படிங்கிறது தான் பலருடைய கேள்விகளாக இருக்கு. இதற்கு முடிவு கட்டும் விதமாக இன்று முதல் கனமழையினுடைய தீவிரம் பல மாவட்டங்கள்ல அதிகரிக்கும். அதுல முதற்கட்டமாக எங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்றோம். நிச்சயமாக கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பதிவாகக்கூடும். அப்போ இந்த மிக கனமழைங்கிறது உள் மாவட்டத்தில் அதிகமா நம்ம எதிர்பார்க்கலாம். யார் யாரெல்லாம் திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு இந்த பகுதியிலிருந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு எல்லாருக்குமே கனமழை 100% உறுதியாகவும், ஒரு சில இடத்தில் மிக கனமழைக்கான வாய்ப்பும், அதாவது 10 சென்டிமீட்டர்ல இருந்து 15 சென்டிமீட்டர் மழை வரைக்குமே கூட பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இங்க இருந்து நிறைய பேர் நம்ம வானிலை அறிக்கையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. வட தமிழக உள் மாவட்டத்திலிருந்து உங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல செய்தி. கனமழையினுடைய தீவிரம் அதிகமா இருக்கும். தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க. தாழ்வான பகுதிகளில் அதிக மழை தண்ணீர் பொறுத்த வரைக்கும் சூழ்ந்து காணப்படும். கோடை மழை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். காலையிலிருந்து இரவு வரைக்கும்லாம் வராது. வரப்போறதே ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரம் தான். ஆனா அந்த அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ள கிட்டத்தட்ட 10 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர்லாம் குறுகிய நேரத்துல அதிக மழை பொறுத்த வரைக்கும் பதிவாகிட்டு போயிடும். அதுதான் நம்ம கோடை மழையினுடைய ஸ்பெஷல். அந்த மழை பொழிவை தான் இப்போ அடுத்து வரக்கூடிய 4 நாட்களுக்குள்ள நம்ம பார்க்க போறோம். உள் மாவட்டத்தில் இருக்கிறவங்க திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை இது போன்ற இடங்கள்ல இருக்கிறவங்க மறக்காம கையில கொடை எடுத்துக்கோங்க. எங்க போறதா இருந்தாலும் அந்த அளவுக்கு மழைக்கான வாய்ப்புகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும். நிச்சயமாக தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும். குறிப்பா வட தமிழக உள் மாவட்டங்களில் தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா குறுகிய நேரத்தில் அதிக மழை வர்றதுனால சட்டென்று அந்த தண்ணீர் எல்லாமே தேங்க ஆரம்பிச்சிடும் நிறைய பகுதிகளில். அதனால வட தமிழக உள் மாவட்டங்கள் ரொம்ப தீவிர மழைக்கான வாய்ப்பு. அதே மாதிரி வட தமிழக கடலோர மாவட்டத்திலும் மிதமானதிலிருந்து கனமழை வந்து பதிவாகும். கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள். இப்போ கடலோர மாவட்டங்கள் எடுத்துட்டோம்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு. இந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டுல மழைக்கான வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லிடுறோம். ஏன்னா கேடிசிசி பொறுத்த வரைக்கும் கனமழை வந்து ரொம்ப தீவிரமா இருக்குமானா கண்டிப்பா இருக்கதான் போகுது. மழைக்கான வாய்ப்பு அதிகரிக்கும். இந்த 4 மாவட்டங்கள் கேடிசிசியில் இருக்கக்கூடிய இந்த 4 பகுதிகளிலுமே ஏற்கனவே 2 பகுதி நமக்கு மழை வந்துருச்சு. திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரத்தில் ஏற்கனவே நமக்கு இப்போ சமீபத்தில் மழை பதிவானதை பார்த்தோம். மாலை நேரங்கள் குறிப்பா 4 மணிக்கு மேலதான் நல்ல மழைங்க. திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட இடங்கள்ல நல்ல மழை பொழிவு வந்து பதிவாச்சு. அதை தொடர்ந்து உள் மாவட்டத்திலும் சில இடங்கள்ல மழைக்கான வாய்ப்பெல்லாம் நம்ம பார்த்தோம். கடலோர மாவட்டத்தில் இன்னும் மழை தொடரும். இன்னும் நிறைய இடங்கள்ல மழை வரல. காஞ்சிபுரம் மாவட்டத்துல கிட்டத்தட்ட அந்த நிறைய பகுதிகள் நமக்கு மழை பெய்யாம இருக்கு. அதே மாதிரி சென்னை மற்றும் செங்கல்பட்டிலும் நிறைய பகுதிகளில் மழை இல்லாம இருக்கு. எங்கெல்லாம் மழை இல்லாம இருக்கோ அடுத்து வரும் நாட்கள்ல கனமழை உறுதியாக இருக்கும். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி பொறுத்தவரை விட்டு விட்டு மிதமானதுலேருந்து கனமழை பதிவாக ஆரம்பிச்சிடும். அதில் கள்ளக்குறிச்சியில் நல்ல ஒரு சிறப்பான மழைக்கான வாய்ப்பு. தியாகதுருக்கம், கள்ளக்குறிச்சி, சின்ன சேலம், ஆத்தூர் போன்ற பகுதியில் நல்ல ஒரு மழை தீவிரம் கிடைக்கும். கவலைப்படாமல் இருங்க. டெல்டா மாவட்டங்களுங்க, குறிப்பாக நமக்கு வந்து டெல்டா மாவட்டங்களிலும் 4 மாவட்டத்தில் கனமழையும் மீதமுள்ள இன்னொரு 4 மாவட்டங்களிலும் மிதமானதிலிருந்து கனமழையும் இருக்கும். கனமழை உறுதியாக பதிவாகக்கூடிய மாவட்டங்கள் நாகை, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் புதுக்கோட்டையில் தீவிரமான மழை பொழிவு கண்டிப்பாக இருக்கும். புதுக்கோட்டையில மழையே எங்களுக்கு சரியா வர்றதில்லைன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா இந்த அடுத்த 4 நாட்கள் மழை வராத மாவட்டத்துக்கு தான் மழை வருமே தவிர நிறைய மழை வந்த மாவட்டத்துக்கு கண்டிப்பா மழை வரப்போறது கிடையாது. அதனால எங்கெல்லாம் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருந்து ரொம்ப வறட்சியான ஒரு சூழ்நிலை காணப்படுதோ அந்த மாவட்டத்துக்கு தான் அடுத்து வரக்கூடிய இந்த 4 நாட்களும் தீவிரமான மழை பொழிவெல்லாம் இருக்கும். தயவு செய்து மே 20ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாகவே இருந்து கொள்ளுங்க. மே 20ஆம் தேதிக்குள்ள பெரும்பாலும் நமக்கு மழை பதிவாயிரும். ஏன் ஒரே நாள்ல எல்லா மாவட்டத்திலையும் எல்லா இடங்களையும் மழை பெய்யக்கூடாதா? அது ஏன் வந்து பகுதி பகுதியா வந்து பதிவாகுதுன்னு
கோடை மழை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒதுக்கி தான் நமக்கு பெய்யும். ஏன்னா இது வடகிழக்கு பருவமழையா இருந்தா ஒரே நாள்ல அப்படியே தமிழ்நாடு முழுவதும் மழை வந்துட்டு போயிடலாம். இது தென்மேற்கு பருவமழை இன்னும் தொடங்க கூட இல்லை, கோடை மழையில தான் நம்ம இருக்கிறோம். அதனால பகுதியாக தான் நமக்கு மழை இருக்கும். ஒரே நேரத்தில் எல்லா மாவட்டங்களிலும் 100% பெய்யாது. ஒவ்வொரு நாளும் நமக்கு மழை ஒதுக்கி தான் பதிவாகும். டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் மே 20ஆம் தேதிக்குள் பல்வேறு பகுதிகளில் கனமழையினுடைய தீவிரம் கண்டிப்பாக அதிகரித்து அனைத்து இடங்களிலும் மே 20க்குள்ள அந்த குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் நிலவுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்த 4 நாட்கள் மிக முக்கியமான நாட்கள். தயவுசெய்து எச்சரிக்கையா இருங்க. இதுவரைக்கும் நமக்கு வெயில் வந்திருக்கலாம், இனி வரும் நாட்கள் தான் கனமழை பொறுத்தவரை வெளுத்து வாங்கிரும். தென் மாவட்டத்தில் பகுதியாக தாங்க மழை வரும். ஏன்னா நிறைய பேர் மாவட்டம் முழுவதும் கேட்டிருக்கீங்க. ஆனால் தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் பக்கம்லாம் மழை வாய்ப்பு குறைவாக இருக்கு. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை பக்கம் ஓரளவுக்கு மழை எதிர்பார்க்கலாம். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை பக்கம்லாம் ஓரளவுக்கு நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு இருக்கும். நிறைய இடங்கள்ல நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி இடங்கள்ல மழை வராதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் பகுதியாக இருக்கும். ஒரு சில இடத்துல பார்த்தா மழை பெய்யாமல் இருக்கும், ஒரு சில இடத்துல பார்த்தா மழை வந்திருக்கும். இது போன்ற அந்த பகுதியான மழை பொழிவுகளாக இருக்கும். ஆனால் மற்றபடி நமக்கு மழைக்கான வாய்ப்பு எல்லா இடங்களுக்குமே இருக்கு. ஆனால் தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் ஒதுக்கி தான் நமக்கு இருக்கும். மதுரை மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம்னா சில இடத்துல பார்த்தா மழை பதிவாயிருக்கும், சில இடங்களில் மழை பெய்யாமல் இருக்கும். இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நமக்கு கிட்டத்தட்ட மே 20க்குள்ள தென் மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் பரவலாக நமக்கு மழை எதிர்பார்க்கலாம். இன்று முதலாகவே நமக்கு மாலை இரவு நேரங்களில் நிறைய மாவட்டங்களில் மழை தீவிரமாக ஆரம்பிச்சிடும். தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்து காணப்படுவதற்கான வாய்ப்பும் அதிகமாக நமக்கு எதிர்பார்க்கப்படுது. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் அநேக இடங்களில் கனமழை கண்டிப்பாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சியில் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாகவே இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் முழுவதுமாகவே கனமழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். எல்லா இடங்களுக்கும் மழை இருக்கும். ஏன்னா தென்மேற்கு பருவமழை கிட்டத்தட்ட நெருங்கியாச்சு. கேரள மாநிலங்களில் நமக்கு தென்மேற்கு பருவமழை இந்த மே 27 தொடங்க போகுது. இதனால நமக்கு நீலகிரி, கோயம்புத்தூர்ல இந்த மாதத்துல வேணா ஒரு கனமழையாக இருக்கலாங்க. பெரிதளவுல மழை தீவிரமாக ஆகாம இருக்கலாம். ஆனா ஜூன் மற்றும் ஜூலைல தான் ரொம்ப மோசமான மழை பொழிவு. நம்ம தென்மேற்கு பருவமழை ரொம்ப உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய நாட்கள் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்கள். ஏன்னா இந்த வருஷம் நமக்கு முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை தொடங்குறத பார்க்கிறோம். அதனால ஜூன், ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள் அடுத்த 3 மாதங்கள் வரைக்கும் நல்ல ஒரு தீவிரமான ஒரு பருவமழை இருக்கிறதுனால மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் முழுவதும் விட்டு விட்டு கனமழையானது ரொம்ப தீவிரமாக பதிவாகும். அதனால டேட் நோட் பண்ணிக்கோங்க. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை மே 27ஆம் தேதி அன்று தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு. வட மாநிலங்கள் மற்ற இடங்கள் எல்லாம் குறிப்பா நமக்கு வடக்கு ஆந்திரா, தெலுங்கானா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், குஜராத், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை அதிகமாக தான் இருக்கும். இவங்க எல்லாருக்குமே பருவமழை கிட்டத்தட்ட ஜூன் 2வது வாரத்தில் தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு. இந்த வட இந்திய பகுதிகள் முழுவதுமாக, வட மாநிலங்கள் முழுவதுமாக நமக்கு ஜூன் 2வது வாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பருவமழை தீவிரமாக ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஜூன் மத்தியில், அப்புறம் ஜூன் இறுதி மற்றும் ஜூலை முதல் வாரத்தில் இன்னும் நமக்கு பல்வேறு மாநிலங்களில் பருவமழை தீவிரமாகும். அதே சமயங்களில் தமிழ்நாட்டிலும் நல்ல ஒரு சிறப்பான மழை இருக்கும். ஆனால் ஜூன் மாதங்கள் வரைக்கும் நமக்கு வெயில் குறையாது. தமிழ்நாட்டில் எப்போதாங்க அந்த வெயில்லாம் ரொம்ப கம்ப்ளீட்டாக, அதாவது முற்றிலுமாக நமக்கு எப்போ இந்த வெயில் போகும்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. நமக்கு ஜூன் மாதங்கள் வரைக்கும் கொஞ்சம் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக தாங்க இருக்கும். ஜூலையிலிருந்து தான் கொஞ்சம் கொஞ்சம் இயல்பு நிலைக்கு நமக்கு மாறும். அதனால இன்னும் 1 மாத காலகட்டங்கள் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக தான் இருக்க செய்யும். அதனால தொடர்ந்து நண்பர்களே நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க.